சீர்மரபினர் நலத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு மனிதநேயர் RS ராஜகண்ணப்பன் அவர்களை தமிழ்நாடு பள்ளி கல்வி ஒற்றுமை இருந்த அந்த பேனா இரண்டும் சேர்ந்து நமது அமைச்சர் அவர்களுக்கு வழங்கி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக ஐயா RS பாரதி அவர்களுக்கு நினைவு பரிசானது வழங்கப்படுகிறது. கைத்தரலாம், சத்தமாக கைத்தரலாம். நன்றி. ஒன்றிய செயலாளர்கள் ரமேஷ்ராஜ் அவர்களே, சுகுமாரன் அவர்களே, நகர கழக செயலாளர் ரவிக்குமார் அவர்களே, மாவட்ட துணை செயலர் அவர்களே, கணேஷ் அவர்களே, வெற்றி என்கின்ற ராஜேஷ் அவர்களே, காசு ஜெகதீசன் அவர்களே, பூமிநாதன் அவர்களே, PS வாசுதேவன் அவர்களே, வடவேற்காடு அருள் அவர்களே, KV நாகராஜன், KS ரத்னம், தேவராஜ், நேதாஜி, சேகர், யோகராஜன், கஸ்தூரி மகேந்திரன் அவர்களே, வருகை தந்திருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரான பிறகு 4 முறை 4வது முறையாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்றேன். ஆக அந்த கல்வி பணிக்காக செய்யக்கூடிய நம்முடைய அடுத்ததாக நினைவு பரிசு நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக ஒன்றிய செயலாளர்கள் திரு சுகுமாரன், வடக்கு ஒன்றிய செயலாளர் அண்ணன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. லாபம் ஈட்டி நமக்கு இன்னும் பல நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்று நமது அன்பான வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக தெரிவித்து வழங்க வேண்டும் என்று தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றனர். மிகப்பெரிய மரியாதை. ஒரு அமைச்சரின் கையால் விருது பெறுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. எனவே நன்றாக கையை தட்டி அந்த மாணவியை நாம் ஊக்குவிப்போம். சிறப்பு பரிசு நிவேதா 492 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார். 4 லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள சார்ந்தவர்களுக்கு வேண்டியவர் நினைத்தால் எவ்வளவு தூரம் இருந்தாலும் வருவார் என்பது எனக்கு தெரியும். இந்த ரகசியம் எனக்கு அவருக்கு மட்டும்தான் புரியும். ஆகவே அதற்காகத்தான் ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் தலைவர் காலத்தில் எந்த அமைச்சராக நியமிப்பதற்கு காரணம், ஒருவர் அந்த துறைக்கு அமைச்சராக வருகிற போது இந்த சமுதாயத்தையே ஒட்டுமொத்தமாக அந்த கட்சிக்கு அழைத்து வருகிற ஒரு மனப்பான்மை இருக்க வேண்டும். அதை ராஜகண்ணப்பன் தெளிவாகவும் சிறப்பாகவும் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை தலைமை கழகத்தில் இருக்கிற நான் உணர்ந்த காரணத்தினால் அவரை மனதார நான் பாராட்டுகிறேன். அப்போதான் கட்சி வளரும். காரணம் என்னவென்று கேட்டால், எல்லோரும் சேர்ந்து ஒவ்வொரு சமுதாயத்தை சார்ந்தவர்களும் அவரவர்கள் இப்போ வைக்கிற பொறுப்பு கேட்டால் போல பணியாற்றினால் அது மிகப்பெரிய பெருமையை கட்சிக்கு தேடித்தரும். குறிப்பாக ரவியை பற்றி பாராட்ட வேண்டும் என்றால் என்னை நானே பாராட்டி கொள்வதற்கு சமம். காரணம் என்னவென்றால், இந்த பகுதியிலே நான் ஒரு 4 முறை நகராட்சி தலைவராக இருந்தவர். ஆகவே உள்ளாட்சி அமைப்பு என்பது எப்படிப்பட்டது என்பது எனக்கு தெரியும். அதில் நல்ல பேர். ஆனால் உடனடியாக கண்ணுக்கு தெரிவது உள்ளாட்சியில் இருக்கிற கவுன்சிலரோ அல்லது சேர்மன் தான். அதுதான் தெரியும். ரைட் இல்லைன்னா மந்திரியை திட்ட மாட்டான், MLA திட்ட மாட்டான். என்ன பண்ணிட்டு இருக்கார் கவுன்சிலர்? இது அப்படிப்பட்ட பணியில் இருக்கிறவருக்கு ஒரு நல்ல பேர் கிடைப்பது என்பது மிக மிக கடினமான ஒன்று. அதில் குறிப்பாக பல நிறுவனங்கள் கோடிக்கணக்கில் ரவி என்று சொன்ன அவருக்கு அவருடைய ஒன்றியத்திற்கு உதவி பண்ணியிருக்காருன்னா என்ன அர்த்தம்? பல பேர் அதெல்லாம் தனக்குன்னு வாங்கிப்பாங்க பல ஊருக்கு. ஆனால் இந்த ஊருக்குன்னு வாங்கி கொடுக்கக்கூடிய இருக்கிற காரணத்தினால்தான் அந்த நிறுவனங்களும் தாராளமாக கொடுக்குறாங்க. காரணம், ஒரு கம்பெனியில் கொடுக்குற போது அந்த படத்துக்கு சில அக்கௌண்டிங் சிஸ்டம் இருக்கும். ஒரு CSR ஃபண்ட்லேருந்து கொடுக்குறாங்கன்னா அவங்க இங்கே இருக்கிறவங்க வந்திருக்கிற நிறுவனங்களாம் மேலே இருக்கக்கூடிய பெரிய நிறுவனத்தினுடைய அவருடைய கீழே பணியாற்றக்கூடியவங்க தான். ஒரு CSR ஃபண்டுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா யூட்டிலைசேஷன், அதை யூட்டிலைஸ் பண்ணது எப்படி என்பதை இவர்கள் அந்த நிறுவனத்துக்கு நேரிடத்துக்கு சொல்லணும். ஒரு 5 கோடி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க. இந்த 5 கோடியில் கம்யூனிட்டிக்கு என்ன செய்திருக்காங்க அதை நீங்கள் பார்த்தீங்களா?
அதனுடைய புகைப்படங்களெல்லாம் எடுத்து அனுப்புகிற போது அந்த பணம் கொடுக்குறவங்களுக்கே ஒரு அடுத்த வருஷம் கூடுதலாக கொடுங்க, அப்போ தான் போய் சேருங்கிற என்கரேஜ்மெண்ட்டாக கொடுக்குறவங்களுக்கு வரணும். இல்லை பாதி நம்ம சாப்பிட்டோன்னு வச்சுக்க, அடுத்த வருஷத்துக்கு நிறுத்திடுன்னு சொல்லுவோம். இதுதான் யதார்த்தமான உண்மை. வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் உள்ளாட்சி மன்றங்களுடைய நிர்வாகிகளால் தான் ஒரு கட்சிக்கே நல்ல பேர் வரும், ஒரு ஆட்சிக்கு நல்ல பேர் வரும். கெட்ட பேர் தேடி கொடுக்கறதுனா உள்ளாட்சி மன்றம் தான். அதை எங்களுடைய தலைவரும் பல முறை தெளிவாக சொல்லியிருக்கிறார். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா 86 நாங்கள் எல்லாம் உள்ளாட்சி மன்றத்தில் நேரடியாக இங்கே கூட காட்டூர் கணபதியை போய் சேர்மன் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நான் 86 ஆலந்தூரில் எம்ஜிஆரே அவர் தொகுதியாக இந்த வேலை செஞ்சு அவருடைய தொகுதி அவருடைய நகராட்சியில் நான் ஜெயிச்சேன். அதனுடைய பெண்ணும் தான் 89 திமுக ஆட்சிக்கு வந்தது. என்ன காரணம்னா உள்ளாட்சியில் பர்ஃபார்ம் பண்ணுறதை வச்சுதான் அந்த கட்சியை ஆட்சியில் உட்கார வைக்கணும்னு மக்கள் நினைப்பாங்க. ஆகவே அந்த வகையில் ரவி அவர்கள் இந்த பகுதியில் மிக சிறப்பாக பணியாற்றி 55 ஊராட்சிகளை இங்க அரசியல் கொண்டு வந்து ஐநா சபையிலே போய் அரசியல் கொண்டார். அந்த அளவுக்கு ஏராளமான தலைவர் உள்ளார்கள், ஏராளமான விவரம் தெரிந்துள்ளார்கள், பலதரப்பட்டவரும் இருக்கிற ஊர். இதிலே ரவி அவர்கள் சிறப்பாக பணியாற்றி எல்லோருடையும் மனதையும் கவரக்கூடிய வகையில் பணியாற்றியிருக்கிறார் என்றால் அவரை நான் மனதார பாராட்டுகிறேன். இதில் என்ன காரணம் தெரியுமா, எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் தன்னுடைய தாய்க்கு முதலிடம் யார் கொடுக்கிறார்களோ அவர் அரசியலும் நல்லா இருப்பார்களுக்கு ரவி ஒரு எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வளர்ச்சிக்கு என்ன காரணம், தாய்மார்கள் மத்தியில் ஒரு செல்வாக்கு வரத்துக்கு என்ன காரணம், அவர் தாயை அவர் மதித்த காரணத்தினால்தான். நம்முடைய ஒப்பற்ற தலைவர் கலைஞர் அவர்கள் சென்னையில் முதல்ல 1954 வீட்டு கட்டினார். வீட்டுக்கு யார் பேர் வச்சா தெரியுமா, தன் தாய் 5 பேர் தான் வச்சார். அதுபோல தாயை மதிக்கிறவர் யாராக இருந்தாலும் பொருளாதாரத்திலும் வளருவார்கள், அரசியலும் வருவார்கள், சமுதாயத்திலும் நல்ல வளர்ச்சியோடு இருப்பார் என்பதற்கு பல எடுத்துக்காட்டு. அப்படிப்பட்டவர்கள் தான் இறங்கியவர்கள். இந்த பணி தொடர வேண்டும். கரும்பு ருசியாக இருக்கிறதுக்காக வேரோடு போயிடக்கூடாது. நம்ம ஆளுங்க அவர் என்ன கொடுக்குறாருன்றதுக்காக நிறைய போய் கொடுக்கக்கூடாது. நல்ல காரியத்தை கேட்டால் நிச்சயமாக அவர் கொடுப்பார். குறிப்பாக கல்விக்கு அவர் செய்கிற இந்த காரியம் என்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. குழந்தைகளுக்கெல்லாம் இந்த பைக் வாங்கிட்டு போகிறாங்கல்ல, இப்போ வாங்கி படித்து அவங்க காலேஜில் போய் சேர்ந்து அமெரிக்காவிலோ கனடாவிலோ இருக்கிற போது கூட இவங்க இன்னைக்கு கொடுத்து அவங்க வந்து சொல்லுவாங்க. நான் இப்போ ஏற்கனவே சென்ற ஆண்டு என்னுடைய நிலையை சொன்னேன். சாதாரணமான ஒரு மாணவனுக்கு கொடுக்குற தொகை இது ஏழை பணக்காரங்க இல்லை, இதை படித்த மாணவிக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். இதை பார்க்கிற போது எல்லா குழந்தைகளுக்கும் நாமளும் வாங்கி இவ்வளோ பேர் மத்தியில் கைத்தட்டலோடு வாங்கி மந்திரி கையில் வாங்குற போது இந்த குழந்தைக்கு எவ்வளோ பெருமை இருக்கும். இதை பார்க்குற மற்ற குழந்தைகளுக்கெல்லாம் அந்த உணர்வு ஏற்பட்டு மாநிலத்திலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே கல்வியிலே முதலாக இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்ற காரணம் ரவி போன்ற கொடையுள்ளவர்கள் இருக்கிற காரணத்தினால்தான். அதே போல் அரசாங்கமும் அவர்கள் ஊக்குவிக்கிறது. அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் தான் 42% பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. இந்தியாவிலே வேறு எங்கேயும் கிடையாது. அடுப்பூதும் பெண்களுக்கு அரசியல் ஏன் என்று பேசிய காலம்லாம் போல இந்தியாவிலேயே 142% பெண்கள் வேலைக்கு போகிறதுன்னா தமிழ்நாட்டில் தான். என்ன காரணம், இங்கே கல்வி இருக்கிறது, நல்ல அரசாங்கம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது. ஆகவே நம்ம தம்பி ரவி அவர்கள் மேலும் மேலும் பொருளாதாரத்தில் வளர வேண்டும், அரசியலும் வர வேண்டும், என்றென்றும் மக்களுக்கு பணியாற்றுகிற ஒரு நல்ல ஒரு தொண்டனை பாராட்டுவதிலே நான் பெருமைப்படுகிறேன். இறுதி வரையிலே நான் இந்த விழாவில் இருக்க வேண்டும் என்றாலும் கூட தலைமை கழகத்திற்கு உடனடியாக நான் செல்ல இருக்கின்ற காரணத்தினால் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் RS கண்ணப்பன் அவர்கள் மிகவும் அவர் ரொம்ப நாள் செய்யக்கூடிய ஒருவர். அதிலும் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்களுக்கு யார் யார் நல்ல செய்கிறாலும் ஊக்குவிப்பார். ஆகவே நிகழ்ச்சி முடிகிறவர்கள் இருந்துட்டு அமைச்சர் அவர்கள்
சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்று என்னுடைய வேண்டுகோளை விடைபெறுகிறேன். 55 பஞ்சாயத்து சொன்னாங்க மேஞ்சூர் ஒன்றியத்தில் அவர் நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவராக இருக்கிறார். பதவிக்கு வர்றது ரொம்ப எளிது, ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுறது தான் கஷ்டம். அதான் ராகுல் நம்முடைய பாரதி அவர்கள் சொன்னார், பதவிக்கு எல்லாரும் வந்துடலாம், ஆனால் அதை எப்படி மக்கள் மத்தியில் கெட்ட பேர் இல்லாமல் கொண்டு வரோமோ அது பேர் தான் மிகவும் கஷ்டம். ஆகவே தான் அவர் சொன்னார், உள்ளாட்சியில் தொழில் இருப்பவர்கள் எல்லாம் சில தவறுகளை செய்கின்ற பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு மாறி அவர்களெல்லாம் தூக்கி எறியப்பட்டு ஒரு ஒழுங்கான ஒரு ஆட்சி நடைபெற வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், நம்முடைய தளபதியார் அவர்கள் விரும்புகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு நல்லாட்சி நடத்தி தருவதற்கு நீங்கள் எல்லாம் துணையாக இருக்க வேண்டும். 2020 நல்லவர், வல்லவர், திறமைசாலி, திராவிட இயக்கத்தினுடைய பண்பாளர், நம்முடைய திராவிட இயக்கம் தான் நாட்டை ஆள வேண்டும் என்ற உறுதியாக இருப்பவர். அப்படிப்பட்ட நாம் அனைவரும் ஒன்றுபட்ட ஒரு முதலமைச்சராக மீண்டும் அவர்களை ஆக்கி அவருடைய கையால் பலவித நன்மைகளை நாம் பெறுவோம் என்பதை மாத்திரம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய அத்துப்பட்டி ரவி அவர்கள் இந்த பகுதியில், நான் ஏற்கனவே அவர்கள் நிகழ்ச்சி நடத்துகிறார், அந்த பகுதியில் வந்திருக்கேன். ஜேஎஸ்டபிள்யூ ஏதோ ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறார், இன்ஜினியரிங் நிறுவனம் வைத்திருக்கிறார். அவருடைய தாயார் பேரில் அறக்கட்டளை எல்லாம் வைத்து இன்றைக்கு ஏழை எளிய மாணவர்கள் படித்தவர்களுக்கெல்லாம் உதவி செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் கொண்ட ஒரு தலைவர் அவர்கள் வர வேண்டும். இந்த பகுதிக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜன் வந்திருக்கிறார். அவர் கும்படிப்பட்டிய தொகுதி, அவர் தொகுதியை நான் முதல்ல நம்முடைய போக்குவரத்துறை அமைச்சராக சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன். அப்படியே அந்த பகுதியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இப்படி இப்போ நம்முடைய ரவி அவர்கள் செய்கின்ற நல்ல காரியங்கள் இந்த மக்களுக்கு சென்று சிறப்படைய வேண்டும் என்று உங்களை எல்லாம் முன்போடு கேட்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட நமது அருமை நண்பர் ராமு அவர்களின் மகன், நமது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பத்திரிகை துறையிலே அவர் சிறந்து விளங்குகின்றார். அவர் மகன் இப்ப பரிசை பெறுகிறார். வாழ்த்துக்கள். ஒன்றும் இல்லை, அண்மை காலமா முன்பெல்லாம் பிஜேபி திமுகவும் மாற்று கருத்தோட செயல்பட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணாமலையோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு ஆதரவான நிலையோட வருது. வருங்காலத்தில் திமுக பிஜேபி கூட்டணி வரதுக்கான வாய்ப்பு இருக்காங்க. நீங்கள் முரசொலி பாருங்க, கார்ட்டூனை பாருங்க, அப்போ புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு முரசொலி படிங்க, ஆளுநர் ஒரு கை போய் பிஜேபி தூக்கி பிடிச்சி அவர் செயல்படுத்துகிற மாதிரி போட்டு ஒரு கார்ட்டூன் போட்டிருக்கோம். அதாவது ஒரு கட்சிக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒருத்தர் வந்துட்டு போகிறதுனாலே அந்த கட்சியோட கூட்டு பண்ணி வச்சுப்போம் சொல்கிறது அரசியலில் பக்குவம் இல்லாதவர்கள் பேசுகிற பேச்சு. அண்ணா காமராஜர் அழைச்சிட்டு போய் அவருடைய தொகுதிக்கு விருந்து கொடுத்தாரு. அடுத்த நாளே காமராஜ் பற்றி விமர்சனம் பண்ணி பேசினார். இது தொண்டு தொட்டு இருக்கிற திமுக 59 சென்னை கார்பரேஷன் இருக்கும்போது திமுக மேயர்கள் தான் இருந்தாங்க. அப்போ நேரு வந்தாலும் சரி, காமராஜ் வந்தாலும் சரி, திமுக மேயர் தான் போய் வரவேற்பார். எங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார், ஃபங்க்ஷனுக்கு அமைச்சர் வந்தார், அவரை வரவேற்று போட்டோம். அவ்வளோதான். தேநீர் விருந்துக்கு திமுக கலந்துக்கல, ஆளுநரோட அழைப்புக்கு இந்த முறை கலந்துட்டு இருக்காங்க. அப்ப திமுக இணக்கமா போதும், திமுக போலன்றது தான் நான் கிளீனா சொல்லிட்டேன். நானே சொல்லிட்டேன். போன வாட்டி கூட மினிஸ்டர்ஸ் அமைச்சு வச்சாங்க, அதிகாரிகள் அமைச்சு வச்சாங்க. பழனியில் நடக்கிற முத்தமிழ் மாநாடு இந்த ஓட்டுக்கான உத்தின்னு தமிழ் சொல்லியிருக்காங்க. நீங்க எப்படி பாத்தீங்க? முருகன் மேல அந்த மாதிரி பக்தி இல்லைன்னு அர்த்தம். அந்தமா பிஜேபி சேர்ந்தவன திருச்செந்தூர் முருகனை மறந்துட்டாங்க. காரணம், திருச்செந்தூர் தூத்துக்குடி தொகுதியில் வருது. அந்த முருகனுடைய இருக்கிற தொகுதியில் ஓட்டு போடலன்னு இருக்கோம். முருகன் மேல, அந்த ஊர் மேல இருக்கிற கோவத்தை முருகன் மேல காட்டுறாங்க. விஜய் கொடி அறிமுகப்படுத்திருக்காரு, அடுத்த மாநாடு நடத்த போறாரு. அவருக்கு திமுக தரப்புல கூடிய சொல்லக்கூடிய ஒரு செய்தி அதானே இருக்காங்க. எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. யார் வந்தாலும் நாங்க தேம்ஸ் நதி மாதிரி, men may come and men may go, we go on forever. அவ்வளவுதான். அது எனக்கு தெரியாது. லோக்கலுக்கு சார், நீங்க மேடையில பேசும்போது ஜாதி பாகுபாடு இல்லாம திமுக அரசு சார் கீழே இருக்கு சார். ஆமா, செயல்படுகிறது அப்படின்னு சொல்றீங்க. மத்த கட்சிகள் ஜாதி பாகுபாடோட செயல்படுறாங்க. நாம பண்றோம்ங்கிறதா சொல்றேன் தவிர மத்தவங்களை பத்தி குறை சொல்ல அதெல்லாம் கிடையாது. எல்லாருமே ஜாதி பாகுபாடு இல்லாம செயல்பட்டாதான் தமிழ்நாட்டை பொறுத்தப்பட்டு பல்வேறு ஜாதிகள் இருக்கிற எல்லோருக்கும் பொதுவான நம்முடைய முதலமைச்சர் ஜாதி பாகுபாடு எல்லாம் செயல்படுறான்னு